நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னோட பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கேவின் சேனல். நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன ட்ரிபிள் படத்தோட திரையம்சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி நம்பிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிவோர்ஸான ஒரு சேல்ஸ்மேன் தன்னுடைய சேல்ஸ் கஸ்டமருக்காக டிவி கனெக்ஷன் பண்ணுறதுக்காக அவர் வீட்டுக்கு போய் டிவி கனெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அந்த சம்பவத்தில் ஒரு எதிர்பாராத விதத்தில் ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையை இவர் தான் பண்ணான்னு சொல்லி திருப்பு முனையாக மாறுது படம். அங்கே தான் படத்தோட கதையே ஆரம்பிக்குது. ட்ரபிள். இந்த படத்தில் அந்த பிரச்சனையிலேருந்து அந்த சேல்ஸ்மேன் தப்பிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் ஒரு ஸ்டோரியை 1.5 மணி நேரத்தில் நம்மளுக்கு டேரக்டர் கொடுத்துருக்காரு. டேரக்டர் ஜான் ஹார்பென். இவருடைய இயக்கத்திலையும் திரைக்கதையிலேயும் தான் அந்த படம் வந்திருக்கு. இது முழுக்க ட்ரக்கு, ஆக்ஷன், காமெடி இந்த 3 ஜானலையும் சேர்ந்த படமாக தான் உருவாக்கியிருக்கு. 1.5 மணி நேரம் படமாக இருந்தாலுமே படத்தில் எந்த அளவுக்கு ஸ்லோவாகவும் போகலை. பிக்கப் சூப்பராக இருந்துச்சு. படத்தோட ஸ்டோரி பார்க்கும்பொழுது அவர் ஜெயிலுக்கு உள்ளே போயிடுவார். அதுக்கப்புறம் தன்னுடைய குற்றத்துக்காக யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்றத காட்டுறதுக்காக ஜெயிலேருந்து மறுபடியும் வேவு பார்ப்பார். அவர் நம்ம சேல்ஸ்மேனாக இருக்கிற ஹீரோ. அந்த ஹீரோ வேறு பார்க்கும்போது அந்த தன்னுடைய போட்டு கொடுத்தது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் ஆஃபீஸரை காட்டி கொடுக்குறதுக்காக இவர் என்னென்ன இதெல்லாம் பாடுபடுவார் அப்படின்றது தான் படத்தோட மீதி கதையாக வச்சுருக்காங்க. அதில் ஜெயிலில் ஒரு 3 அக்யூஸ்டு கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அவர் மூலமாக தப்பிக்க வரான்னு நினைக்கிறாரு. இதனால் போலீஸ் ஒரு பக்கம் தேட, இந்த குற்றத்தை செஞ்ச போலீஸ் ஒரு பக்கம் தேட, ஆஸ்பத்திரியில் போய் சுட, இந்த மாதிரி ஏகப்பட்ட காட்சிகள் வச்சுருக்காங்க. கடைசி பார்த்தா அந்த சம்மந்தப்பட்ட கொலைக்கும் இந்த போலீஸ்காரங்களுக்கும் இடையில ட்ரக் டீலராக ஒரு லேடி போலீஸ் இருப்பாங்க. அந்த லேடி போலீஸ் இவர் எப்படி காப்பாற்றினார், இவர் எப்படி மாட்டி கொடுத்தாரு அப்படின்றதான் படத்தோட மீதி கதையாக வச்சுருக்காங்க. இடையில அந்த வீடியோ ஃபுட்டேஜ் ஒன்று இருக்கும். போலீஸ்காரர் கொள்கிற மாதிரி அந்த லேடி போலீஸு அந்த லேடி டிவியில் தான் இருக்கும். அந்த டிவியே கடைசி போட்டு தள்ளிடுவாங்க. அந்த டிவியை வச்சு அவர் காப்பாற்றணும்னு சொல்லி கடைசி டிவியை லிஃப்ட்டில் மாட்டி எலிவேட்டரில் மாட்டி எப்படியோ தப்பிச்சு வந்துடுவார் நம்ம ஹீரோ. கடைசியாக தன்னுடைய டைவர்ஸான ஃபேமிலியை, டிவோர்ஸான ஒய்ஃபையும் பார்க்கறதுக்காக ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடுவார். படத்தோட கதை முடிஞ்சு அப்படின்னு போடும்பொழுது மறுபடியும் குதிரையிலேருந்து வந்தனால பக்கத்தில் ஊரில் இருக்கவங்களாம் நீ மறுபடியும் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் மோனந்தா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே போலீஸ்காரன் தன்னுடைய காப்பாற்றின போலீஸ்காரியும் அவங்களும் கடைசி முடிக்கிற மாதிரி படத்தை முடிப்பாங்க. இந்த படத்தில் பார்க்கும்போது எனக்கு சில பல காமெடி சீன்ஸ்லாம் தலைவர் ஹீரோ வாஷிங் மிஷினில் போட்டு துவைப்பாங்க. அந்த விஷயமும். 2வது பஸ்ஸு சம்மந்தமே இருக்காது. பஸ்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு போஸ்ட்டு கம்பியில் போய் விட்டுட்டு வண்டி டயர் பஞ்சர் ஆகிடுச்சு, அதனால தான் விட்டேன் அப்படின்னு சொல்லி காமெடியான முறையில் ஒரு கடுப்பான காமெடி சீன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி காமெடியான சீன்ஸ்லாம் ஹாலிவுட் மூவியில் வச்சுருப்பாங்க. இந்த படத்தை பார்க்கும்பொழுது எனக்கு அதாவது கொலை செஞ்சவன் ஒருத்தன், மாட்டி விட்டேன், பழி வாங்குறவன் ஒருத்தன், அந்த மாதிரி கதையை தான் எடுத்திருக்காரு. ஆனால் 1.5 மணி நேரம் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்புல தான் இந்த படம் வந்திருக்கு. ட்ரிபிள். பிரச்சனைலேருந்து எப்படி பிரச்சனையே இல்லாமல் பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறாரோ அப்படி தான் இந்த படத்தோட பிரச்சனையாகவே இருக்குது. அந்த விதத்தில் இந்த படத்தை பார்க்கணும்னா நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு ஆர்கேவின் சேனல் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3 தருவேன். ட்ரிபிள் படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கேவின்.